சக்ஸஸ்ஃபுல்லாக வெயிட் லாஸ் சேலஞ்சு 6 நாளை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடுறேன். நீங்கள் திரும்பவும் பேலன்ஸ் இருக்கிற கிட்டத்தட்ட 24 நாளும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 7ல் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் பார்க்கலாங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் டெய்லியுமே ஹாட் வாட்டர் இல்லை ஜீரா வாட்டர் காலையில் நீங்கள் குடிச்சிட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருங்க. அப்போ தான் நமக்கு முன்னாடி நாள் சாப்பிட்ட கழிவுகள் எல்லாமே வெளியே வரும். அதுக்காகத்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா, ராகி தோசை எடுத்துக்கலாங்க. ஸோ ராகி மாவு வாங்கிட்டு நீங்கள் இட்லி தோசை சுட்டு சாப்பிடுவீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி டைப் தான். நீங்கள் ராகி தோசை ஒரு 2 எடுத்துக்கலாம். ஒரு ராகி தோசையில் கிட்டத்தட்ட ஒரு 90லேருந்து 100 கேலரிஸ் இருக்குது. ஸோ 2 ராகி தோசைக்கு கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 180லேருந்து ஒரு 200 கேலரிஸ் வருங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி இல்லை சாம்பார் அப்படிங்கிறத நீங்கள் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். அது எல்லாம் உங்களுடைய விருப்பம். இதுக்கு கூட நாம் ப்ரோட்டீனுக்கு ஒரு எக் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வேக வச்ச முட்டை அப்படிங்கும்போது ஒரு 80 கேலரிஸ் வந்துடும். அடுத்ததாக இது கூட நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ என்ன ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம்னா, ஒரே ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 50 கேலரிஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு 300 கேலரிஸ் பக்கம் வருதுங்க. கொஞ்சம் முன்ன பண்ணி இருக்க தான் செய்யும். இது எல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அடுத்ததாக காலையில் 11 மணி டைமில் நாம் மோர் எடுத்துக்கலாம். ஸோ மோர் டெய்லியும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக லஞ்சுக்கு நம்ம என்ன எடுக்கலாம்னா, 100 கிராம் சாதம் எடுத்துக்கோங்க. இந்த 100 கிராம் சாதத்தில் 130லேருந்து 150 கேலரிஸ் இருக்குது. இந்த சாதத்து கூட நீங்கள் சாம்பார், ரசம், தயிர் அப்படின்னு எதை வேணாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்திக்கலாம். ஆனால் கம்பல்சரி ஒரு வெஜிடபிள்ஸு கண்டிப்பாக இருக்கணும். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்குறது முருங்கைக்கீரைங்க. ஸோ முருங்கைக்கீரை நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது ஒரு 150 கிராம். இதோட கேலரிஸ்ன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100 கேலரிஸ் தாங்க இருக்கும். அதனால் வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கணக்கு பார்க்காம எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அதெல்லாம் நமக்கு ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, லஞ்சுக்கு கூட ஒரே ஒரு எக் எடுத்துக்கலாம். இல்லை காலையில் எக்கு சாப்பிட்டேன், எனக்கு மதியம் எக்கு வேண்டானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டோட்டலாக லஞ்சுக்கு மட்டும் ஒரு 350 கேலரிஸ் பக்கம் வருங்க. அடுத்ததாக நம்ம 4 மணி டைமில் என்ன எடுக்கலாம்னா, நீங்கள் டீயோ இல்லை காஃபியோ எடுத்துக்கலாம். ஸோ நேற்று உங்களுக்கு கொடுத்துருந்தேன், இஞ்சி டீ கொடுத்துருந்தேன். நீங்கள் ரெகுலராகவே இஞ்சி டீ குடிச்சிட்டு வரலாம். ஒருவேளை உங்களுக்கு அல்சர் இருக்குது, கொஞ்சம் வயிறு எரிச்சலாக இருக்கும், வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டீ காஃபியே குடிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் காலையில் மோர் குடித்த மாதிரி சாயங்காலமும் நீங்கள் மோரே தாராளமாக குடிச்சிக்கலாம். அடுத்ததாக டின்னரு. ஸோ நீங்கள் ரெகுலராக அடுத்து டின்னருக்கு என்ன எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்டு ஊத்தாப்பு எடுத்துக்கலாங்க. ஸோ பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேரட் சீவல் மாதிரி பீட்ரூட்டை நிறைய சீவி அதில் மாவில் கலந்து நீங்கள் அப்படி சுட்டாலும் சரி, இல்லை தோசை மாவு ஊற்றிட்டு அது மேலே நீங்கள் பீட்ரூட்லாம் போட்டு ஆட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பீட்ரூட் ஊத்தாப்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 150 கேலரிஸ் பக்கம் வருங்க. ஸோ நான் உங்களால் முடிஞ்சால் 1 சாப்பிடுங்க. இல்லை எனக்கு பத்தாது அப்படின்னா நீங்கள் 2 கூட எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட அது ஒரு 320லேருந்து 350 கேலரிஸ் வரும். அடுத்ததாக ஃப்ரூட்ஸ் என்ன எடுத்துக்கலாம்னா, நீங்கள் குக்கும்பர் எடுத்துக்கோங்க. இல்லை கொய்யாப்பழமே எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொய்யாப்பழம் எடுத்துக்கங்க. அது ஒரு 50 கேலரிஸ் வரும். தொட்டுக்கிறதுக்கு சட்னி, சாம்பார் எப்பவும் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக இன்றைக்கி மட்டும் சேம் அதே 1100லேருந்து ஒரு 1200 கேலரிஸ் வரும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் போங்க. வாக்கிங் போனீங்கன்னா ஒரு 200 கேலரிஸ் கம்மியாக ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நேற்று டே 6ல் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுங்கள். நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 8ல் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ.